அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 ராசி பலன்கள் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நவகிரகங்கள் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி தாங்க இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் சிறப்பு மிக்க ராசி, செல்வாக்கு மிக்க ராசி, அதை வளம் கொண்ட ராசின்னு சொல்லலாம். தன்மானத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய ராசி, அதாவது கும்பராசி. உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அது முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. யோசித்து அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணால் அதை கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சிறப்பாக யோசித்து முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசி இந்த 12 ராசியிலேயே, அதாவது கும்பராசிக்கு அதிகமான பலம் சக்தி கொண்ட ராசி. ஆனால் அப்பேற்பட்ட ராசி இப்போ சமீப காலமாக உண்மையிலே என்ன ஆச்சுன்னே தெரியல, மன குழம்பி போச்சு, மன குழப்பமாக இருக்குது, எது எடுத்தாலும் என்னால் செய்ய முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, காரணமே இல்லாத பிரச்சனை என்னை அப்படியே பாதிக்கப்படுற அளவுக்கு வச்சிருச்சு அப்படின்னு யோசித்து சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சிந்தனை இல்லை, என்னை ஏதோ ஒரு நிலையில் இருந்து நான் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எப்போ பிறக்கும், எந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்களாக இருக்க மாட்டீங்க, அடுத்தவங்களால் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு இப்போ சமீப காலமாக சில சிக்கல் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2026 பிறக்கும்போது தெளிவு பிறக்குது, அதற்காக தான் இந்த பலன், சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் இருந்த ராகு நாள் கலகலப்பு போச்சு. 4 திறமைகள் இருந்தாலும் 8 திசையில் போய் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்தாலும், ஆனால் அதை நமக்கு ஏதோ ஒரு வழியில் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, 7.5 சனி, ஜென்மத்தில் ராகு, 5ஆம் இடத்துல அதாவது இருந்த குரு அதிசார பயிற்சி ஆகி 6ஆம் இடத்துக்கு போச்சு. அப்போது ஏதோ நம்மளை லாக் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனால் 2026 ஃபஸ்ட்லேயே கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த குரு ஜென்மத்தை உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால தெளிவு பிறந்துருச்சு, சரிங்களா? குழப்பங்கள் தீர்ந்துருச்சு. நம்மளுடைய வேகம், நம்மளுடைய முயற்சி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நிச்சயமாக, ஆச்சுங்களா? சிலர்லாம் பார்த்தோம்னா இடம் மாறி போகலாமா, வேலையை மாற்றலாமா, இல்லை இந்த இடத்த விட்டு வெளியே ஊர் எங்கேயாவது போய் அங்கேயும் எல்லாம் நம்ம இது பண்ணலாமா, இப்படிலாம் தோணியிருக்கும், சரிங்களா? சிலர் பார்த்தோம்னா குடும்பத்திலேயே ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை, அது வேலையோ இல்லை மற்ற ஒரு காரணமோ இல்லை மனக்குழப்பங்களோ இல்லை சங்கடத்தினாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இல்லை, சரியாயிருச்சு. இப்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஒற்றுமையாக வாழணும், இந்த குழப்பங்கள் எல்லாமே விட்டு தள்ளணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சங்கடங்களை போக்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த 2026. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 5ல் குரு அமோகமான நன்மை. 5ல் குரு இருந்தால் உங்கள் ராசியை 9ஆம் பார்க்குது. லாபஸ்தானத்தை, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போது லாபம், என்னதான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளோதான் திறமையானவங்களாக இருந்தாலும், நமக்கு வரவேண்டிய பணம் வந்தாலும், நம்மளுக்கு தனம் வந்தால்தான் நாம் மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும், நாம்ளும் நல்லா இருக்க முடியும். அப்போது வருமானமே குறைஞ்சி போச்சுன்னா நம்ம எதையை பண்ண முடியும்? வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருந்தால் எப்படி மிச்சம் வைக்க முடியும்? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்டிகிட்டு இருந்தால் எப்போ மொத்த கடன் கட்ட முடியும்? அந்த சூழ்நிலை மாறி, சரிங்களா, வரவு அதிகரிக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடி வரும். அதே மாதிரி செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையிலையும் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்ந்து, அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய வேலையிலேயே ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். காரணம் என்னென்னா, லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டார், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. அதான் முதல்ல சொன்னது, நம்பினவங்க பார்த்தா
நம்மளை அப்படியே துணையே கூட்டிகிட்டு போய் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு பாதாளத்தில் தள்ளி விட்ட மாதிரி நம்மளை தள்ளி விட்ட மாதிரி தான் சூழ்நிலை. அது சில அன்பால் நீங்கள் பழகியிருந்தாலும் அதுதான், இல்லை சில பேரை வந்து நம்பி ஒரு தொழில் பண்ணியிருந்தாலும் அவ்வளோதான். அது எப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இல்லை நம்ம குடும்ப வாழ்க்கையிலேயே அது நடந்திருந்தாலும் அவ்வளோதான், சரிங்களா? இப்படி மொத்தத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் சந்திக்கக்கூடிய நிலை, மாறக்கூடிய கட்டம். கவலைப்படாதீங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் மே மாதம் கழிச்சு, சரிங்களா, உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆகும்போது 6ஆம் இடத்துல போகும்போது சில கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக முழுசாக தீர்த்துருவீங்க, சரிங்களா? எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, சில வரவு சார்ந்த விஷயங்கள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சாதகமாக சிறப்பாக முறையில் உங்களுக்கு அது சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அந்நிய தேச பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், அரசாங்கத்துறையில் வேலையை எதிர்பார்த்துட்டு 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, ஃபஸ்ட் ரவுண்டில் போயிடுச்சு, ப்ரைவேட் வேலையாக இருந்தால் கூட இன்ட்ரி எழுதுனுங்க, எல்லாம் வந்து கரெக்டாக ஓகே ஆச்சுங்க, கடைசியில் பார்த்தா 2 ஓகேங்க, 3ஆவது ரவுண்டு ஓகேங்க, 4ஆவது ரவுண்டு பதிலே காணுங்க. இப்படி தான் வேலையில் போயிட்டுருக்கு, சரிங்களா? மன உளைச்சல், படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் சனி பகவான் மே மாதம் கழித்து இந்த 7.5 சனி, எனக்கு குடும்ப சனி நடந்துகிட்டு இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பணத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த வாய் திறந்தாலே பிரச்சனையாக வருது, இதெல்லாம் சரியாயிரும். எப்போது? மே மாதத்துலேருந்து, சரிங்களா? அதுக்கு முன்னாலேயும் நல்லா இருக்குது, இருந்தாலும் மே மாதம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வை பார்க்கும்போது, குரு வீட்டை சொந்த வீட்டை பார்க்குற இடத்துல சனி உட்கார்ந்ததுனால கஷ்டங்களை கொடுத்த காலமெல்லாம் மாறப்போகுது, சரிங்களா? அப்போது குடும்பம் சிறப்பாக இருக்கும், சிறப்பான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ண முடியும், நன்மைகள் செய்வீங்க, பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும், சரிங்களா? பிடிச்சவங்க யார், பிடிச்சவங்க விலைக்கு போனவங்க யார், எல்லாமே உங்களை தேடி வருவாங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஏன்னா பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் தான் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, நம்ம பிடிச்சவங்களோட வேலை செஞ்சால் தான் வாழ்க்கை, சரிங்களா? வேலைங்கிறது என்ன? நம்மளுடைய ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தால் தான், நம்ம மேனேஜர் நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துல நம்மளால், கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் இது பண்ண முடியும். நட்பானவர்கள் நல்லவர்கள் தேடி வருவாங்க, கூடி வருவாங்க, நன்மைகள் நடக்கும், சரிங்களா? இப்போது எது எப்படி இருந்தாலும் சனிங்கிறது 7.5 சனி இப்படிங்கிறது இந்த 2026 இருக்கும், முழுசாகவே இருக்கும். சனி டிரான்சாக்ஷன் கிடையாது. அப்போது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சரிங்களா? அடுத்தது பிரயாணங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம போகணும்னு நினச்சாலும் அவசரப்பட்டு டக்குன்னு பொய் ஆகணுங்கிறதெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வேண்டாம், போக வேண்டாம், நமக்கு அது பொய்யாவே போகலன்னு பரவாயில்ல அப்படிங்கிற வேலையை செய்ய வேண்டாம். பயணங்களை தவிர்த்துக்கோங்க. பொறுமையாக போகணும். அப்படி போக வேண்டிய இது வந்தாலும் பொறுமையாக போகணும், நிதானமாக போகணும். வண்டி வாகனங்கள் மாற்றம் வேண்டாம், மாற்றக்கூடாது, இருக்கிறத வச்சு சரி பண்ணுங்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது வேண்டாம். தொழில் பண்ணுற விஷயங்கள் வந்து முதலீடு மே மாதம் வரைக்கும், அதாவது புதிய தொழில் தொடங்கிறத விட மே மாதம் கழித்து புதிய தொழில் தொடங்கலாம். இருக்கிற தொழில் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இடமாற்றங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏப்ரலுக்கு மேலே இடமாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்களுக்கு தேவைக்கும் இருந்தாலும் சரி, தேவை இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, வீடு மாறுறது, வேலையை மட்டும் இல்லை, வீடு மாறுறது, இடம் மாறுறது, இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் நடக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கூடாது. மற்ற கூட்டு ஆகாது, சரிங்களா? கூட்டு தொழில்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த மாதிரி யோகாதிபதி திசைகள் நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையான நேர காலங்களை தீர்மானிக்கிறதே பிறப்பு ஜனன ஜாதகம் தான். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக அற்புதமான பலன்களை, உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்குதுங்க, சரிங்களா? அதே சமயம் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான ஆண்டு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.